வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 37. மார்பிள் ரெசார்ட். சந்திரிகாவை அமர வைத்து தண்ணீர் கொடுத்தான் பிரகாஷ். தண்ணீரை மறுக்காமல் வாங்கி குடித்தவர் குடித்து முடித்ததும் கேட்ட முதல் கேள்வி, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல மேடம். அவரை எப்படி சமாளிப்பது என்று உள்ளுக்குள் அவன் யோசிக்கும் பொழுது சந்திரிகாவே பேச்சை தொடர்ந்தாள். அப்போ அவ ஏன் நான் சந்தனான்னு சொல்லணும்? அது கடவுளே, இந்த சிக்கலை எப்படி சரி செய்யறது? மனதிற்குள் கடவுளிடம் மன்றாடினான். சிறிது நேரம் அமைதியாக இருந்து எதையோ தீவிரமாக சிந்தித்த சந்திரிகா திடுமென ஒரு கேள்வியை கேட்டார். சந்தனா அந்த குகையில செத்து போன பொண்ணுதானே? அவரது முகபாவமே பிரகாஷை கலவரப்படுத்தியது. அதனை மறைத்து ஆமா மேடம் என்றான் திணறலாய். சந்திரிகாவின் கண்கள் விரிந்தன. அப்படின்னா அந்த பொண்ணோட ஆவி? பயத்தில் அவரது முகம் வெளிறியது. பிரகாஷிற்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. ஆனால் இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். சந்திரிகாவின் வழியிலேயே சென்று அவரை சமாளிப்பது ஈஸிதானே. பிரகாஷ் அமைதியாக இருப்பதை பொருட்படுத்தாமல் சந்திரிகாவை தொடர்ந்தார். ஆமா, இது ஆவியேதான். என் பொண்ணு இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அந்தமான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நந்தினி இப்படியெல்லாம் நடந்துக்கிறா. ஐயோ, ஆவியா? பயந்தது போல் சந்திரிகாவிற்கு சிந்து பாடினான் பிரகாஷ். ஆவியேதான், நான் சந்தனான்னு தெளிவா சொல்லுதே. அவரது வெளிரிய முகம் மேலும் வெண்மையுற்றது. பிரகாஷிற்கே லேசாக உள்ளே சிலிர்த்தது. பேய் என்றால் அவனுக்குமே பயம்தான். என்னதான் நவீன யுகமானாலும் பழமையில் ஊறிய ரத்தம்தானே உடலில் ஓடுகிறது. உண்மை தெளிவாக தெரிந்த பொழுதும் பிரகாஷின் உள்ளே படபடத்தது. இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து கொண்டார் சந்திரிகா. ஜல்தி ஜல்தி பாபாஜியை கூப்பிட்டு பூஜை போடணும். சந்தனாவுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா அதை நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றிட்டா அந்த ஆவியை நந்தினியை விட்டு போயிடும். ருத்ர பிரதாப் எங்க? அவருக்கு தெரியுமா? பிரகாஷை துரிதப்படுத்தினாள். ருத்ரனுக்கு உடம்பு சரியில்லை, தூங்குறான். பிரகாஷின் தலை வலித்தது. நைட் ஷூட் முடிந்து அவன் களைப்பாக இருந்தான். போதா குறைக்கு இந்த சந்திரிகா வேறு. ருத்ரன் அவன் பாட்டில் சோககீதம் பாடிக்கொண்டு சாய்ந்து விட்டான். இந்த சந்திரிகாவை எப்படி சமாளிப்பது என்று அவன் சிந்திக்கும் போதே சந்திரிகா அவனை அவசரப்படுத்தினாள். போய் ருத்ர பிரதாப்பை எழுப்பு, என் பொண்ணு எனக்கு வேணும். சந்திரிகா கத்திக் கொண்டிருக்கையில் பிரகாஷின் செல்பேசி அடித்தது. திரையில் ஷாமளாவின் பெயரை பார்த்தவன் சந்திரிகாவை பார்த்தான். இப்போது பேச முடியாது என்று நினைத்து கட் செய்தான். மீண்டும் மணி அடித்தது. ஏதோ பிரச்சனை என்று உள்ளே ஒரு குரல் கேட்க போனை எடுத்து காதுக்கு கொடுத்தான். எதிர்முனையில் ஷாமளாவின் பதட்ட குரல் நடந்தவற்றை கூற, வாட்? கலவரத்துடன் எழுந்தான் பிரகாஷ். இதோ இதோ வந்துட்டேன், டோன்ட் வரி. மேடம், ஒரு முக்கியமான வேலை, இப்ப வந்துடுறேன் என்றவன் சந்திரிகாவின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். சந்திரிகாவின் அறை வாசலில் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார் ஷாமளா. அவரிடம் வேகமாக விரைந்தவன், வாட் ஹேப்பன் என்று கேட்டான். ஷீ இஸ் மிஸ்ஸிங். ஷாமளாவின் கண்களில் பயம் தெரிந்தது. ஹவு கேன் திஸ் ஹேப்பன்? உங்க நர்ஸ் எங்க? தெரியல சார், ஷீ இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்களே. பிரகாஷினுள் பயம் துளிர்ந்தது. தனது செல்போனை எடுத்து செக்யூரிட்டியின் எக்ஸ்டென்ஷனுக்கு தொடர்பு கொண்டான். நந்தினி மேடம் வெளியே போனாங்களே, வந்துட்டாங்களா? நேரடியாக கேட்காமல் தலைகீழாக கேட்டான். இல்ல சார், இன்னும் வரல. ஓ, ஓகே. அவங்க கூட அசிஸ்டன்ட் யாராவது போனாங்களா? செக்யூரிட்டியின் வாயை கிளற முயன்றான். இல்ல சார், மேடம் தனியா தான் போனாங்க. ஓகே, தேங்க்ஸ் என்று தொடர்பை துண்டித்தவன், ஷீ இஸ் அவுட் ஆஃப் த கேம்பஸ் என்றான் செய்வதறியாமல். மேலும் கலவரமானாள் ஷியாமளா. அவங்க 2 நாளா மெடிசின் எடுத்துக்கல. இப்போ ஷீ இஸ் மிஸ்ஸிங். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சார். காட்! வேகமாக தலையில் அடித்து கொண்டான் பிரகாஷ். இனி அவனால் தனியாக எதையும் சமாளிக்க முடியாது. ருத்ர பிரதாப்பை எழுப்பித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு எழுப்பியும் ருத்ர பிரதாப் எழுந்தான் இல்லை. செய்வதறியாமல் நின்றான் பிரகாஷ். முகங்கள் அத்தியாயம் 37 நிறைவடைந்தது. அத்தியாயம் 38. ருத்ர பிரதாப்பை எழுப்ப முடியாமல் பிரகாஷ் நின்றிருக்க உள்ளே ஆவேசமாக நுழைந்தார் சந்திரிகா. என் பொண்ண காணும், நீங்க என்னடானா அத பத்தி கவலையே படாம இருக்கீங்க. எழுந்திருக்க சொல்லு ருத்ர பிரதாப்ப. என் பொண்ணு எனக்கு வேணும்.
இப்பவே காட்டு கத்தலாக கத்தினார். யாரோ கனவில் கத்துவது போல்தான் இருந்தது ருத்ர பிரதாப்பிற்கு. திடுமென அறையில் நுழைந்த சந்திரிகாவை நெருங்கி, மேடம் பிளீஸ், இப்படி கத்தி நந்தினி மேடம் காணும்னு நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாதீங்க. கிசுகிசுப்பாக பேசியபடி திறந்திருந்த கதவை வேகமாக அடித்து சாத்தினான் பிரகாஷ். நந்தினி என்ற வார்த்தையில் ருத்ர பிரதாப்பின் தூக்கம் மயக்கம் சகலமும் கலைந்தது. சட்டன படுக்கையில் எழுந்து அமர்ந்தவன் தன் கைகளால் தலையை தாங்கி பிடித்து கொண்டான். தலை பாரமாக இருந்தது. விழிகள் திறக்க மறுத்தன. கண்களை நன்றாக இறுக மூடி திறந்தான். காட்சி மங்களாக தெரிந்தது. தலையை ஒருமுறை உலுக்கியவன் மீண்டும் கண்களை இறுக மூடி திறந்தான். ருத்ர பிரதாப் எழுந்து அமர்ந்ததும் பிரகாஷின் முகம் பிரகாசமானது. ஏதோ மலைப்பாம்பின் பிடியில் இருந்து தப்பித்தது போல் தோன்றியது. சந்திரிகாவை பின்தள்ளி வேகமாக கட்டிலை அடைந்தவன், தேங்க் காட் நீ எழுந்துட்ட. தன் நிம்மதியை வெளிப்படுத்தியவன் ருத்ர பிரதாப் தலையை உலுக்குவதையும் கண்களை மூடி திறப்பதையும் பார்த்து நிதானித்தான். அவன் அருகே குனிந்து, ருத்ரா கேன் யூ ஹியர் மீ என்று கேட்டான். ஆம் என்பது போல் தலையசைத்தவன் மிகுந்த சிரமத்துடன் விழிவிரித்து சந்திரிகாவை பார்த்தான். பின் பிரகாஷை பார்த்து அவன் கேட்ட முதல் கேள்வி, நந்தினிக்கு என்னாச்சு? சிவந்த அவனது விழிகளை சந்திக்க தயங்கினான் பிரகாஷ். ஆனால் ருத்ரனின் கேள்விக்கான பதில் சந்திரிகாவிடமிருந்து வந்தது. நந்தினிய காணோம், மேரா பேட்டி காயப் ஹை. நெஞ்சில் அடித்துக் கொண்டு அழுதார். ருத்ர பிரதாப்பின் விழிகள் பிரகாஷை கூர்ந்தன. அது வார்த்தை வரவில்லை அவனுக்கு. What the hell is happening? Speak out. பிரகாஷின் சட்டையை கொத்தாக பற்றினான். ருத்ரா please calm down. I will explain. She is missing. I'm sorry. Very sorry. பிரகாஷ் பேசும் பொழுதே சட்டையை பற்றியிருந்த அவனது கை தளர்ந்தது. அவனது மூளையை ஆக்கிரமித்திருந்ததெல்லாம் she is missing என்பதுதான். சப்த நாடிகளும் செயலிழந்தது போல் உணர்ந்தான். தலையில் கை வைத்து அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது அமைதி பிரகாஷை பயப்படுத்தியது. வேகமாக சந்திரிகாவை அடைந்தவன், மேடம் பிளீஸ் நந்தினி மேடம் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டோம். எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க பிளீஸ் என்று கதவை காண்பித்தான். அவர் ருத்ர பிரதாப்பையும் பிரகாஷையும் மாறி மாறி பார்த்தபடி தயக்கத்துடன் வேறு வழியின்றி வெளியேறினார். செல்பேசியை எடுத்து காதுக்கு கொடுத்த பிரகாஷ், ஷியாமளா உடனே ருத்ரனோட ரூமுக்கு வாங்க என்ற தொடர்பை துண்டித்தான். மீண்டும் ருத்ர பிரதாப்பின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, ஐம் சாரி ருத்ரா, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பிளீஸ் ஏதாவது செய் என்று மன்றாடினான். அப்போது மூச்சிறைக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஷியாமளா ருத்ர பிரதாப்பை பார்த்து, சார் please do something. She didn't take the tablets for the past 2 days and now she is missing. It's very very dangerous. சட்டன தலையை உயர்த்திய ருத்ர பிரதாப், வாட், அவங்க டேப்லெட்ஸ் எடுக்கலையா? What the hell is your nurse doing? காட்டு கத்தலாக கத்தினான். கைகளை பிசைந்தபடி ஷியாமளா அமைதியாக நிற்க, அவங்களும் மிஸ்ஸிங் ருத்ரா கூறிய பிரகாஷின் நா உலர்ந்தது. என்ன? ஸ்விட்ச் போட்டார் போல் படுக்கையிலிருந்து எழுந்தவன், அப்போ 2 பேரும் சேர்ந்து அவன் முடிப்பதற்குள் நோ என்று இடை புகுந்து மறுத்தன இரு குரல்கள். அவனது கண்கள் ஷியாமளாவிடம் பதிலுக்காக நிலைத்தன. அதனை புரிந்து கொண்டு ஒருவித பதட்டத்துடன் பேசலானார் ஷியாமளா. நர்ஸ் கிட்ட இருந்து இப்போதான் SMS வந்தது. 2 நாளா அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் டேப்லெட்ஸ கொடுக்க முடியலையாம். நேத்து ஒரு கிளாஸ் தண்ணி கூட மேடம் குடிக்கலையாம். சாப்பாடும் சாப்பிடலையாம். சோ எப்படியுமே அவங்களால டேப்லெட்ஸ கொடுக்க முடியலையாம். பட் டேப்லெட் சாப்பிடாததால மேடம் வயலண்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ருத்ர பிரதாப் சாருக்கு பயந்து முடிக்க முடியாமல் நிறுத்தினார். ஓடிட்டாங்க. ஆம் ஐ ரைட் என்று நக்கலாக முடித்து வைத்த ருத்ர பிரதாப் தொடர்ந்து, வாவ் சூப்பர், நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க, நீங்களும் தாராளமா ஓடி போகலாம் என்றான் கிண்டலும் கோபமுமாக. முதலில் சந்தனாவை காணவில்லை என்றதும் பொள்ளாச்சி சென்று வந்தது தன்னையே பெருமளவு பாதித்திருக்கிறது என்றால் அவளை நிச்சயம் பாதித்திருக்கும். அதன் தாக்கத்தால் முதிர்ச்சியில்லாமல் அவள் வெளியே சென்று விட்டாள். ஏன் தன்னை விட்டு மொத்தமாக கூட சென்றிருக்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கையில் ஷியாமளாவின் பேச்சு அவனை கோபத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. 2 நாட்களாக அவள் மாத்திரை சாப்பிடாமல் இருந்திருக்கிறாள். யாரும் இவனிடம் மூச்சு கூட விடவில்லை. இப்போது எங்கே எந்த நிலையில் இருக்கிறாளோ? போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுப்பதும் முடியாத காரியம். அவள் காணாமல் போய் குறைந்தது 2 மணி நேரம் இருக்கும்.
எத்தனை தூரம் போனாளோ, எந்த திசையில் போனாளோ? அவனது உள்ளம் பதறியது. எல்லாம் இந்த மாத்திரையால் வந்தது, அதை கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று எப்போதும் தோன்றும் அதே எண்ணம் இப்போது அவனை பூதாகரமாக ஆக்கிரமித்திருந்தது. அடுத்து என்ன, அடுத்து என்ன என்று அவன் மூளை குழம்பியது. கோபம், பதட்டம் எல்லாம் படிப்படியாக குறைந்து தலைக்கு மேல் வெள்ளம் வந்த பிறகு ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று எந்த சிந்தனையும் இன்றி கார் சாவியை கையில் எடுத்தான். அவனை பின்தொடர்ந்த பிரகாஷ், எங்கன்னு போய் தேட முடியும் ருத்ரா என்று கேட்கையில் நின்று அவன் முகத்திற்கு நேரே குனிந்தவன், ஐ காண்ட் லூஸ் ஹர். அதுக்காக அப்படியே விடவும் முடியாதுல்ல. ஷி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ காண்ட் லூஸ் ஹர் என்று அமைதியாக ஆனால் உறுதியாக பேசினான். பட் இப்போ நீ டிரைவ் பண்றது சேஃப் இல்ல என்ற பிரகாஷின் கண்களுக்குள் பார்வையை செலுத்தியவன், ஐ டோன்ட் கேர். பிரகாஷின் பதிலை எதிர்பார்க்காமல் கதவை திறந்து கொண்டு வெளியே வருகையில் அவனை வேக நடையுடன் எதிர்கொண்டாள் சந்திரிகா. இவரை வேறு சமாளிக்கணுமா என்று ருத்ரன் சிந்திக்கையில் சிரித்துக்கொண்டே அவனை நெருங்கியவர் மூச்சு வாங்க, மேரா பேட்டி ஆகை, நந்தினி ஆகை என்றார் சந்தோஷமும் நிம்மதியுமாக. பிரகாஷும் ருத்ரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். முகங்கள் அத்தியாயம் 38 நிறைவடைந்தது. நன்றி.